தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று அமைச்சர் பெரியசாமி தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்த சீமான், சுடுகாடு எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கும் என்றும் 31 நாளில் மட்டும் 133 கொலைகள் நடந்திருக்கிறது எனவும் கொந்தளித்துள்ளார். அதாவது தம்பி, இப்ப ஏழ்மையை ஒழிக்கிறது அப்படின்னா தம்பி, ஏழைகளை எல்லாம் கொண்டுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிடும். இப்ப ஈழத்தை பார்த்தா நாடு அமைதியா இருக்கும்பாங்க, சுடுகாடு எப்பவுமே அமைதியா தான் இருக்கும். அமைதி பூங்காவா இருக்குன்னா இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடுகிற எல்லாரையும் கொண்டுட்டீங்கன்னா போராட ஒன்று வர மாட்டா, நாடு அமைதியாயிரும். அவ்வளவுதான். அதானே அமைதி பூங்கால தான் 31 நாள்ல 133 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. சொல்லுங்க, இதுல அவங்க பேசிக்கிறதான தம்பி. ஆமா, எங்க ஆட்சியில தவறு நடந்துச்சு, சட்டம் ஒழுங்கு தவறு தான் நடந்துருச்சு அப்படிதானே சொல்லணும். ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது வேதனை அளிக்குது, வருத்தம் அளிக்குது, இந்த வார்த்தைகளை போட்ட வேண்டியதானே. அதான் இருக்கு தமிழ்ல, எடுத்து சொல்லிட்டு போக வேண்டியதானே. கொலை செய்யலாம், 90 நாள்ல வெளியில வந்துடலாங்கிற நிலைமை இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 11 கொலை செஞ்சுட்டு வெளியில வந்தவங்க, 9 கொலை செஞ்சுட்டு வெளியில வந்தவங்கள நான் பாக்குறேன். அப்ப தண்டனைன்னு ஒண்ணு இல்ல, கேட்டா உரிய சாட்சியங்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.